Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட சாப்டர் 12 லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம் அப்படினா என்ன, சோ அதுல இருக்க क्वेश्चंसலாம் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் என்ன and அப்கமிங் வீடியோஸ்ல அதோட எக்சர்சைஸ் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஆர் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்கும். அதுல இருந்து நம்ம மேக்ஸிமைஸ் ஃபங்க்ஷன் பண்றது ஆர் மினிமைஸ் ஃபங்க்ஷன் பண்றது, இதுதான் பேசிக்கா அதோட ஐடியா. ஓகே, சோ அப்ப மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் பண்றது, மினிமைஸ் தி காஸ்ட் பண்றது, சோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படிங்கறதா இங்க நம்ம பார்க்க போறது. எல்லாமே வந்து கிராஃபிக்கல் மெத்தட் மட்டும்தான் இந்த செக்ஷன், அதாவது உங்களோட சிலபஸ் உங்களோட போர்ஷன்ல இருக்க விஷயம் வந்து கிராஃபிக்கல் மெத்தட் ஃபார் லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம். ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்போ டைரக்டா எக்ஸாம்பிள்ஸ்க்கு போயிடலாம். சோ எக்ஸாம்பிள் 1ல என்ன அப்படினா சால்வ் தி ஃபாலோயிங் லீனியர் ப்ரோகிராமிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கலி, அவ்வளவுதான். சோ அவங்க இத மென்ஷன் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி உங்களோட கான்செப்ட்ல இருக்க விஷயம் கிராஃபிக்கல் தான். சோ அப்ப கிராஃபிக்கலி தான் நம்ம பண்ணணும். ஓகே, மேக்ஸிமைஸ் z = 4x plus y subject to the constraint x plus y less than or equal to 50 and 3x plus y less than or equal to 90. so இங்க less than or equal to இருக்கா greater than or equal to இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. and then இது வந்து எல்லா क्वेश्चनலயே இது காமனா இருக்கும். x is greater than or equal to 0 and y is greater than or equal to 0. that means they are non negative. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் வரையணும் அப்படிங்கறதா இந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்கான மீனிங். ஓகே, இது ரெண்டு தான் நமக்கு மெயின். இந்த ரெண்டை தான் நம்ம டிரா பண்ண போறோம் வித் இது ஒன்று. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டு லைன் இருக்கா, அந்த ரெண்டு இன்இக்வாலிட்டிஸ்னா என்ன அர்த்தம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு இருந்ததுன்னா அது இன்இக்வாலிட்டிஸ். ஓகே, ஈக்குவல் இல்லாம இன்இக்வாலிட்டிஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படி இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்இக்வாலிட்டிஸை ஈக்குவாலிட்டிஸா மாற்றணும். அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் சரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தாலும் சரி அதை ஃபர்ஸ்ட் ஈக்குவல் மாத்தணும். அதாவது x plus y is equal to 50. அதே மாதிரி இது என்ன செகண்ட் ஈக்குவேஷன் 3x plus y is equal to 90. அப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் வந்து டிரா பண்ண போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இது வந்து ப்ரொசீஜர் எல்லா ஈக்குவேஷனுக்கும் காமன். இப்போ என்ன பண்றோமோ இதே ப்ரொசீஜர் தான் எல்லா ப்ராப்ளம்க்கும், இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே இதே ப்ரொசீஜர் தான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், புட் x equal to 0 கொடுக்க போறோம். அப்ப இங்க x பிளேஸ்ல 0 போட்டா என்ன ஆகும், 0 plus y equal to 50 so that y equal to 50. அப்ப இது என்ன பாயிண்ட், யூசுவலி நம்ம பாயிண்ட்ஸ் எழுதுறப்ப என்ன பண்ணுவோம் x, y அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோமா. சோ அப்ப x வேல்யூ 0 y வேல்யூ 50. அப்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன 0, 50 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் புட் y equal to 0 இதுதான். அப்ப y க்கு 0 போட்டா என்ன ஆகும், x plus 0 equal to 50 so x equal to 50. அப்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 50, 0. யூசுவலி நம்ம அப்படிதான் எழுதுவோம் x, y அப்படின்னு பாயிண்ட மென்ஷன் பண்றப்ப இந்த பாயிண்ட்ஸை மாத்தி எழுத கூடாது. 0, 50 எழுதுனீங்க அதே பாயிண்ட் தான் வரும். நம்ம எழுதும்போது x, y ன்னு எழுதுனா அப்ப 0, 50. ஒன்ஸ் நீங்க இந்த ரெண்டு பாயிண்ட ஃபைண்ட் பண்ண உடனே அந்த ரெண்டு லைனை வந்து டிரா பண்ணிருங்க. ரைட், சோ அப்ப 0, 50 and 50, 0 எங்க வரும் பாருங்க, ஒரு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். கீழ இருக்க குவாட்ரண்ட் இந்த லெஃப்ட் இந்த குவாட்ரண்ட்லாம் 2, 3, 4 இந்த குவாட்ரண்ட பத்தி நமக்கு பிரச்சனையே இல்ல. ஏன்னா நமக்கு நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்ததால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும் தான் நமக்கு தேவை. அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல 10, 20, 30, 40, 50 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் 10, 20, 30, 40, 50 அதே மாதிரி நம்ம 60, 70, ஸோ 80, 90 நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட் 0, 50 அண்டு 50, 0. அப்போ 0, 50 எங்கே வரும், 0, 50 எக்ஸ் ஆக்சிஸில் 0 ஒய் ஆக்சிஸ் 50. அப்போ இந்த பாயிண்ட் அண்ட் 50, 0 இந்த பாயிண்ட். ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற இந்த லைன் செக்மெண்ட். ஸோ இந்த லைன் செக்மெண்ட் தான் நமக்கு என்னது, அந்த ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷனோட லைன். அண்ட் அந்த ஈக்குவேஷனை அங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ x plus y இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அந்த ஃபீசிபிள் ரீஜன் கண்டுபிடிக்கிறப்ப அது ஈஸியாக இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அதை நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், சேம் ப்ரொசீஜர். அப்போ என்ன பண்ணணும், புட் y x equal to 0 ஸோ தட் y என்ன கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா 3 into 0 is 0. ஸோ அப்போ y வந்து just 19 வந்துரும். so அப்ப y is 90. so 0, 90 is the point. அடுத்து put y equal to 0 அப்ப என்ன ஆகும், y 0 போட்டிங்கன்னா 3x equal to 90. so x equal to 90/3. so x வந்து என்ன வந்துரும் 30. அப்ப இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 30, 0 அவ்வளவுதான். அப்ப 30, 0வையும் 0, 90யும் மார்க் பண்ணுங்க. so 0ல 90. so இந்த பாயிண்ட்
30ல 0 இந்த பாயிண்ட். அப்போ இது ரெண்டே கனெக்ட் பண்ணுற அந்த லைன் செக்மெண்ட். ஸோ அதுதான் வந்து நமக்கு என்ன லைனு, செகண்ட் லைனு 3x + y is less than or equal to 90. ஸோ less than or equal to இருக்குன்னா அப்படியே எழுதிக்கோங்க, greater than or equal to. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த லைனை ட்ரா பண்ண உடனே அந்த லைனுக்கு மேலே அதோட ஈக்குவேஷன் எழுதிருங்க. ஏன் அப்படின்னா இங்கே பிரச்சனை இல்லை, இங்கே 2 லைன் தான் இன்டர்செக்ட் ஆகுது. இன்கேஸ் 3 லைனில் இன்டர்செக்ட் ஒரு பாயிண்ட்ல இருக்குன்னா அப்போ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறப்ப எந்தெந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே சரி, இப்போ ஏன் இந்த less than or equal to போட்டோம் அப்படின்னா அப்பதான் நம்ம feasible region ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ எப்படி feasible regionன்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க ரீஜன். இப்போ 2 லைன்ஸ்க்கும் காமனா இருக்க ரீஜன். இப்போ இந்த லைன், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லைன் less than or equal to 50 அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த லைனுக்கு கீழ் பக்கமா ஷேட் பண்ணணும். ஸோ less than or equal to அப்படின்னா கீழே பக்கமா ஷேட் பண்ணணும், greater than or equal to மேல் பக்கமா ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ less than or equal to இந்த லைன், அப்போ நான் கீழ் பக்கமா ஷேட் பண்ணிட்டேன், இந்த கலர்ல கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ இப்போ நான் அடுத்த லைன் ட்ரா பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், வேற ஏதாவது ஒரு இது எடுத்துப்போம், வேற கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு இந்த லைனும் வந்து நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 3x + y is less than or equal to 90. அப்போ இந்த லைனுமே நமக்கு less than or equal to 90 தான். ஸோ அப்போ இதுவுமே என்ன ஆகும், அந்த மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ less than or equal to 90ங்கிறப்ப இந்த ஃபுல் ரீஜன், அப்போ கீழே பக்கம் தான் இதுவுமே வந்து நமக்கு என்ன ஆகும், ஷேடிங் வரணும். ஓகே ஸோ இந்த லைனுமே நமக்கு கீழ் பக்கம் தான் நமக்கு ஷேடிங் வரணும். ஓகே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ கீழே இருக்க இந்த பக்கம் இருக்க நெகட்டிவ் இது வேண்டாம். அதே மாதிரி இந்த சைடு போகிறது இந்த சைடு போகிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒன்லி வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே ஸோ இப்போ இந்த லைனும் இப்படி கீழே பக்கமாக வருமா. இப்போ feasible region செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ feasible regionனா ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கணும். இப்போ இந்த ரீஜன் எடுக்க முடியுமா பாருங்கள், முடியாது. ஏன்னா இங்கே ஒன்லி இந்த க்ரீன் கலர் தான் இருக்குது நமக்கு. ஓகே ஸோ அப்போ இந்த ரீஜன் நமக்கு காமன் இல்லை. இந்த ரீஜன் எடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா நோ, இங்கே நமக்கு ஒன்லி ஆரஞ்சு கலர் தான் இருக்குது. அப்போ இந்த ரீஜனும் நமக்கு காமனாக இல்லை. அப்போ எதுதான் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கு பாருங்க, இந்த ரீஜனில் தான் என்ன ஆகுது, ரெண்டுமே வருது. ரைட் ஸோ க்ரீன் கலரும் வருது as well as அந்த ஆரஞ்சு கலரும் வருது. அப்போ நமக்கு என்னது, இதுதான் நம்மளோட feasible region. ஸோ இதுதான் நம்மளோட feasible region. இந்த feasible regionோட கார்னர் பாயிண்ட்ஸை எடுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணணும். ஓகே feasible region எப்படி ட்ரா பண்ணணுன்றது கிளியராக புரியுதா. ஸோ அந்த கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், எந்த லைன் காமனாக இருக்குது. இப்போ less than or equal to greater than or equal to பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ஈக்குவேஷனில் ஒன்று less thanல இருக்கும், ஒன்று greater thanல இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஒரு greater than or equal to அப்படின்னு இருந்ததுன்னா மேலே ஷேட் பண்ணணும், less than or equal to கீழே ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் காமன் feasible regionனா. இப்போ இதோட கார்னர் பாயிண்ட்ஸ்லாம் எடுக்கணும். அப்போ இந்த இடத்துல O 0,0, அடுத்து A, இந்த பாயிண்ட்டை வந்து ஏவா கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகே ஸோ திஸ் இஸ் A அண்டு இது வந்து B, இது C. ஓகே 4 பாயிண்ட்ஸ் நமக்கு வருது. 1 இந்த இடத்துல 2, ஸோ இந்த இடத்துல 3 அண்டு இது வந்து 4. இதுதான் நம்மளோட காமன் feasible region. அந்த ரீஜனுக்குள்ளே இருக்க கார்னர் பாயிண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், OABC. ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம சொல்யூஷன் எழுத வேண்டியதான். ஸோ OABC இஸ் தி feasible region. Therefore the points are என்னென்ன பாயிண்ட், O வந்து 0,0. ஸோ நீங்கள் அதை கிராஃப் ஷீட்டில் எக்ஸாக்டாக வரைகிறப்ப இந்த பாயிண்ட்லாமே கூட இந்த B பாயிண்ட் இன்டர்செக்ஷனில் இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிப்போம். பட் இந்த B பாயிண்ட் கூட நமக்கு என்ன ஆகும்னா கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிங்கன்னா எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே ஸோ எக்ஸாக்டாக கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிங்கன்னா. அண்ட் A பாயிண்ட் வந்து நமக்கு என்ன பாருங்கள் 0,50 இங்கே இருக்குது பாருங்கள், 50ல் இருக்குது. ஸோ தட் இட் இஸ் 0,50. அண்ட் B வந்து என்ன ஆகுதுன்னா 2 லைனோட இன்டர்செக்ஷனில் இருக்குது. அப்போ அதை நம்ம ஃபைன் பண்ணலாம். பட் கிராஃப் ஷீட்ல வரையறீங்கன்னா அதை நீங்க எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்கலாம் எங்க இருக்கும்னு. அண்ட் C வந்து என்ன பாயிண்ட் 30,0. ஸோ C is 30,0 at B intersection of 2 லைன். என்ன லைன், ஃபர்ஸ்ட் லைன் x + y = 50, செகண்ட் லைன் 3x + y = 90. டைரக்டா எலிமினேஷன் மெத்தட்ல 10th நம்ம படிச்சிருப்போம். அப்போ டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ஈக்குவேஷனுக்கும் சைன் மாத்துங்க. அப்போ +y - y கேன்சல். இது என்ன ஆகும், ஸோ -2x 50 - 90 பண்ணிங்கன்னா -40. அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா x = 20. ஸோ 20ங்கிறது பாயிண்ட். இதை எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் போடலாம். அப்போ x + y = 50ல் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20 + y = 50. அப்போ y = 30. therefore B பாயிண்ட் வந்து நமக்கு என்ன 20,30. அப்போ எல்லா பாயிண்ட்டையும் அந்த feasible regionல இருக்க 4 பாயிண்ட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ AB
சி ரைட் ஓஏபிசி ஓங்கிறது 0,0 அது வந்து நமக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை பட் எனிவேஸ் அதையுமே நம்ம எழுதிக்கலாம் ஃபீஸிபிள் ரீஜனுக்குள்ளே வருது அப்படின்னா ஓகே ஸோ வாட் இஸ் யுவர் கன்ஸ்ட்ரெயின் மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 4x + y இதுதான் கன்ஸ்ட்ரெயின் அப்போ ஃபஸ்ட்டு ஓ 0,0 பாயிண்ட்டு அப்போ எக்ஸ் பிளேஸில் 0 ஒய் பிளேஸில் 0 போடுங்க அப்போ மேக்ஸிமைஸ் இசட் என்ன வரும் 4 × 0 + 0 which is equal to 0 ஏ வந்து 0,50 அப்போ ஏ எக்ஸ் பிளேஸில் 0 ஒய் பிளேஸில் 50 போட்டிங்கன்னா மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 4 × 0 + 50 அப்போ ஃபைனலி என்ன வரும் this is 0 + 50 is 50 அடுத்து பி பாயிண்ட் வந்து 20,0 அப்போ மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 4 × 20 + 30 ஸோ அப்போ 4 × 20 is 80 + 30 பண்ணிங்கன்னா 110 that is your B point ஓட maximize z and C point is 30,0 அப்போ maximize z என்ன வரும் 4 × 30 + 0 so 4 3s are 12 so 120 + 0 so maximize z வந்து நமக்கு 120 அப்போ இது எல்லாத்துலேயும் இருக்கிறதுலே எது மேக்ஸிமம் பாருங்கள் இது 0 இது 50 இது 110 இது 120 இருக்கிறதுலே 120 தான் மேக்ஸிமம் therefore maximize z equal to 120 attains at the point என்ன பாயிண்டில் 30,0 அதாவது x equal to 30 and y equal to 0 அப்படிங்கிற இந்த பாயிண்டில் தான் வந்து நமக்கு என்ன வருது maximize z for this function வந்து நம்மளுக்கு வருது ஓகே ஸோ that's all for this procedure அப்போ இதுதான் நம்மளுக்கு இதோட ஆன்சர் that's all for the example number 1 அப்போ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன given inequalities-ஐ ஈக்குவாலிட்டிஸாக மாற்றணும் ஓகே less than or equal to greater than or எது இருந்தாலும் ஈக்குவலாக மாற்றிட்டு எக்ஸுக்கு 0 கொடுக்குறோம் y கண்டுபிடிக்கிறோம் ஒரு பாயிண்ட் ஒய்க்கு 0 கொடுக்குறோம் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டையும் ட்ரா பண்ணிடுறோம் லைன் வரைஞ்சிடும் அதே கன்ஸ்ட்ரெயின் அதே கண்டிஷனை செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் லைனுக்கும் எக்ஸுக்கு 0 ஒய் கண்டுபிடிக்கிறோம் ஒய்க்கு 0 எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஸோ அந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுறோம் கிராஃப் வரைகிறோம் அதுக்கப்புறம் ஃபீஸிபிள் ரீஜன் எடுக்கிறப்போ மட்டும் கேர்ஃபுல்லாக எடுங்க ஃபீஸிபிள் ரீஜன் தான் இம்பார்ட்டன்ட் ஃபீஸிபிள் ரீஜனை மாற்றி எடுத்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் மொத்தமாக தப்பாயிரும் அப்போ ஃபீஸிபிள் ரீஜனை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னர் பாயிண்ட்ஸை எடுத்துக்கிறோம் அந்த கார்னர் பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு போய் உங்களோட மேக்ஸிமைஸ் இசட்டோ ஆர் மினிமைஸ் இசட்டோ அதுக்கு பேர் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க இன்கேஸ் அவங்க மேக்ஸிமைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மேக்ஸிமைஸ் இசட் என்ன அப்படிங்கிறது இருக்கிறதுலே மேக்ஸிமம் எதுவோ அதை எழுதிக்கிறீங்க மினிமைஸ் இசட் கேட்குறாங்கன்னா இருக்கிறதுலே மினிமம் எது இப்போ இதே கொஸ்டின் மினிமைஸ் இசட் கேட்டிருந்தாங்கன்னா 0 தான் நமக்கு மினிமம் அப்போ ஆர்ஜினில் தான் 0,0 தான் நமக்கு மினிமம் வேல்யூ வருது ஸோ தட் இஸ் யுவர் மினிமைஸ் இசட் வேல்யூ அட் தி பாயிண்ட் 0,0 அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 1 அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ன்றதால கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன் ஸோ இதோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video thank you we'll see in the next video